வச்சாங்க பாரு. ஸோ வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட R15 V4 2022 மாடலு. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைலேஜ் செக் பண்ண போகிறாங்க. ஒரு 5 மணி இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனான். ஸோ அப்போ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பெட்ரோல் இல்லாமல் ட்ரையாக நின்றுச்சு. சரி ஓகே, அப்போ தான் என் மைண்டுக்கு ஒரு விஷயம் வந்தது, நம்ம வந்து மைலேஜ் செக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இன்னொரு யூடியூபர் இருக்கிறாரு. சேனல் பேர் சொல்லு. மிஸ்டர் ஆகாஷ். சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சொன்னீங்கன்னா உடனே ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகேங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம போய் பெட்ரோல் போட்டது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு மைலேஜ் செக் பண்ண வேண்டியதாங்க. அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு வாங்க, நம்ம போயிட்டு நம்ம மைலேஜ் செக் பண்ணுவோம். வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ ஓகேங்க, இது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு 35,692 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. போமாச்சா இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணுவேன், ஃபுல்லாக ட்ரை ஆகி தான் எடுத்துகிட்டு வந்து வண்டியை பெட்ரோல் போட்டோம். R15 V4 2022 மாடல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி ஓகேங்க, போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட ஆக்ஷன் கேமரா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எங்கேயாச்சும் போவோம். ஸோ இந்த ஆயில் தாங்க மாட்ட போகிறோம், மோட்டோலோட 7100 10W40 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ஃபில்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றுறீங்க அப்படின்னா ஆயில் ஃபில்டரும் சேர்த்து மாற்றுறது பார்த்தீங்கன்னா நல்லது. நண்பர்களே, நியூ டிஷ் செஞ்சுருக்கோம். இந்த நிற்கிறான் பாருங்க நம்மளோட R15 V4. சூப்பராக இருக்குல்ல? மைலேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக தெரியும் நம்ம ஓனருக்கு, ஆனால் ஃபுல்லாக கரெக்டாக எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. போடு போடு. டீசல் தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கணும். ஸோ ஓகேங்க, நம்ம வந்து பெட்ரோல் போட்டதுலேருந்து பெட்ரோல் போட்டு கொஞ்சம் தூரம் வந்து நம்ம வந்து ட்ரிப் ஆன் பண்ணோம். 2.1 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வரையும். பெட்ரோல் போட்டதுலேருந்து 2.5 அப்படி ஓடி இருக்குங்க, ஏன்னா கொஞ்சம் தூரம் வந்து தான் நம்ம ஆன் பண்ணோம். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, பாய் பாய். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக டிராஃபிக்கில் தாங்க ஓட்டுற மாதிரி இருக்கும், ஈசிஆர் பிடிக்கிற வரையும். ஈசிஆர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடின்னு அடிச்சுட்டு போக வேண்டியதான். அடிச்சுட்டு போகிற மீன்ஸ் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜாலியாக ஓட்டிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்ச வண்டி வந்து ஒரு 45+ தரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எவ்வளோ தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஓனருக்கே வந்து சரியாக தெரில, சில டைம் கேட்டால் 50ங்கிறான், சில டைம் கேட்டால் 45ங்கிறான். இன்னைக்கு எவ்வளோ தான் நம்ம V4 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இங்கே பாருங்க நண்பர்களே, டிராஃபிக்கை. V80 சென்னை V80 தானே பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் இருக்கிற பொண்ணுங்களாம் செம்மையாக இருக்கும் நண்பர்களே. சென்னை V80. ஆனா ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சிருக்காங்க, யாரும் இல்ல போல. சிக்னல் போட்டிருக்காங்க. இருண்ண நம்ம வந்து போலீஸ் வந்து நிறைய இடத்துல பிடிப்பாங்க. நம்ம கேமரா மாட்டிருக்கோம்ல, ஆக்ஷன் கேமரா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த கேமராவை பார்த்தா வண்டிக்கிட்டே யாரும் வரமாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. நண்பர்களே, இது வரையும் பார்த்தீங்கன்னா 6.2 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். ஈஸியாக பிடிச்சிட்டோங்க. ஆனால் நம்ம வந்து வந்த டைம் வந்து ரொம்ப தப்பான டைம். ஒரு 6-6:30 மணிக்கு வந்தோமா. ஸோ வந்து இந்த டைமில் வந்து டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும், ஈஸியாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி. அதனால் வந்து நம்ம டிராஃபிக் ப்ளஸ் ஹைவே ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணோம். ஏன்னா வந்து டிராஃபிக்கில் வந்து மைலேஜ் கம்மியாக தாங்க கிடைக்கும். நம்ம ஹைவேல ஃபுல்லாக ஓட்டணும் அப்படின்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். பார்ப்போம் எவ்வளோ தான் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்து ஸ்ட்ரீட் மோடில் தாங்க போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். ரைடிங் மோடு வந்து ஸ்ட்ரீட் மோடில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக டைம் வந்து 6:42. செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. இன்னும் வந்து நம்ம விஜய் அண்ணா இருக்காருல்ல, அவர் வீடு நீலாங்கரை. ஸோ நீலாங்கரை கூட இன்னும் போல. வெஸ்ட் சைடு. ஸோ இது வந்து டாட்டாவோட தான் வெஸ்ட் சைடும். டாட்டாவோட தான்.
ஃபுல்லாவே பொண்ணுங்களுக்கு தான் வச்சிருக்காங்க. அதுலயும் அதே மாதிரி தான். அது பேர் என்ன, ஜூடியோ. ஐஐடி மெட்ராஸ்லயா? ஜூடியோலயும் அதே மாதிரி தான். 3 ஃப்ளோர் பொண்ணுங்களுக்கு, லாஸ்ட் ஃப்ளோர் மட்டும் பசங்களுக்கு. எதனால அப்படின்னா பசங்க பொண்ணுங்களுக்கு தான் வாங்கி தருவாங்க, அவங்களுக்கு எதுவும் வாங்கிக்க மாட்டாங்கல்ல. நண்பர்களே, லைட்டான வந்தீங்கன்னா போயிடுவேன், அவ்வளவுதான். இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு, இப்படி ஒரு கட்டு. நம்ம அக்கா பாத்தியா, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டே போறாங்க. இப்பதான் ஆஃப் பண்றாங்க, காதுல விழுந்துருச்சா? நாங்களும் ஏத்துவோம்ல. குவிக் ஷிஃப்டர் இருக்குங்க வண்டியில, அதனால வந்து ஜாலி. நம்ம வந்து கிளச்சை பிடிக்க தேவையில்ல, ஜாலியா குவிக் ஷிஃப்டரை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க, சிக்னல் போட்டிருக்கு, ஆனாலும் எவ்வளவு டிராபிக்கா இருக்கு. ஈசிஆர்ல வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம பெரிய பெரிய பிராண்டா பார்க்கலாம். லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா BMW இருக்கும், அதுக்கப்புறம் டுக்காட்டி இருக்கும், இந்த சைடு ட்ரையம்ப் இருக்கும். ஃபுல்லாவே சூப்பரா இருக்குங்க. சரி, ஓகே. இது வரையும் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா 7.6 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். 7 தலை ஃபார் ஏ ரீசன். ஸோ தலை தோனி பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து 7 அப்படின்னா அவர் தான் மைண்டுக்கு வருவாரு. இதுல வந்து நம்ம எல்லாமே இது பண்ணுவோம். டிராபிக்ல ரொம்ப டிராபிக்லயும் ஓட்டியாச்சு, ஓரளவுக்கு மீடியமான டிராபிக்லயும் ஓட்டுறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா டிராபிக்கே இருக்காது. ஸோ அப்பயும் பாத்தீங்கன்னா ஓட்டுவோம். இது எல்லாமே சேர்த்து நம்ம R15 V4 பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மைலேஜ் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. நண்பர்களே, கரெக்டா பாத்தீங்கன்னா 9.6 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நம்ம நீலாங்கரை வந்துட்டோங்க. இது இந்த கபாலீஸ்வரர் நகர்னு இருக்குல்ல, நீலாங்கரைன்னு போட்டிருக்கு. இது உள்ள போனோம் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அண்ணன் இருக்காருல்ல, அவரோட வீடு. இது உள்ள போயிட்டு லாஸ்ட் ரைட் எடுத்தோம் அப்படின்னா அவரோட வீடு தாங்க. ஒரு தடவை வந்தோம், அவர் வந்து இப்ப 2025 தான், அவர் பிறந்த நாளைக்கு பாத்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தனும் வந்து வந்திருந்தோம் அவர் வீட்டுக்கு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்து பார்க்க முடியலங்க. மணி வந்து 6:51. சிக்னல் போட்டாங்க, பரப்போமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ளை. ஃப்ளைலாம் இல்ல, தாத்தா வந்துட்டாரு. ஃப்ளை பண்ண அப்படின்னா தாத்தா ஃப்ளை ஆயிடுவாரு. ஆஃப் ரோடு R15 வச்சு ஆஃப் ரோட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓனர் பின்னாடி அழுதுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஃபங்க்ஷன் இன்னைக்கு இல்ல மச்சான், இன்னைக்கு போனா வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. நேத்து வந்து இங்க தாங்க சாப்பிட்டோம், வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு. இவர் வந்திருந்தாரு, ஜோகோ இருக்குல்ல, ஜோகோ கம்பெனியோட ஓனரு. ஸோ அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்திருந்தாரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இங்க சுத்திட்டு இருப்பான், சிபி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து மண்டபத்துல போயிட்டு சாப்பிடுவான். எப்பயாச்சும் இல்ல, எப்பவுமே இல்ல, எப்பயாச்சும் சாப்பிடுவான். அதே மாதிரி நேற்று சாப்பிடும் போது எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், வாங்க பாஸ் அப்படின்னா. நாங்க பசங்க எல்லாம் ஒரு 6 பேர் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டோல்கேட்டுங்க. இது வரையும் பாத்தீங்கன்னா 19.9 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிருக்கோங்க. நம்மளாம் ஜாலி. பரவாயில்லங்க, இங்க 2 வீலர் போறதுக்கு வந்து நல்லாவே ரெடி பண்ணி விட்டுருக்காங்க ரோடு. சில இடத்துல எல்லாம் சந்து மாதிரி விட்டுருப்பானுங்க, அது உள்ளதான் 2 வீலரே போனோம் டோல்கேட்ல. ஏன் நாங்களாம் ரோட் டாக்ஸ் கட்டலையா? இது தனுஷ் நான் சொல்லுவார்ல டைலாக், ஏன் நாங்களாம் வீடு வாங்க கூடாதா? அந்த மாதிரி தான், ஏன் நாங்களாம் ரோட் டாக்ஸ் கட்டலையா? பைக் பறிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர்ல. எக்ஸ்பல்ஸா 2 பைக் படைச்சிட்டு இருக்காங்க. 6வது கியர்ல அப்படியே போட்டு 50, 60 இப்படியே தாங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ரொம்ப வந்து அடிச்சு ஓட்டல. ஸோ ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடாகவும் போக முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்பீடு கேமரா வச்சிருக்காங்க. ஸோ பிடிச்சி ஃபைன் போட்டு விட்டுருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம பொறுமையாவே போய்ப்போம். ஆக்சிடென்ட் போலடா, ஆக்சிடென்ட் போல. கீழே ஒருத்தர் வச்சு ஏதோ கண்ணு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. காணத்தூர் காவல் நிலையம் வந்திருக்கோம். 24.5 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோங்க. ஸோ மக்களை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வரையும் 30 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோங்க. ஈசிஆரில் வந்து நம்ம பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டு இருந்தோம். ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த வரைக்கும் பாருங்க. ஆனால் வந்து நம்ம சென்னையில் வந்து பாட்டிலில் வந்து பெட்ரோல் எங்கேயுமே தர மாட்டாங்க. நானும் ஒரு இடத்துல விசாரிச்சு பார்த்தேன் பெட்ரோல் மங்கலை. ஸோ அவங்க வந்து தரல. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டன் எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம திருவான்மியூருக்கு போக போகிறோம். 8 மணிக்கு போயிடலாம்.
வீடியோ ஆன்ல இருக்கா பாரு, ஓடுதா பாரு, ஓடிட்டு தானே இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. இங்கே தான் இன்னும் வீடியோ எடுத்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. கரெக்டாக வந்து 30 கிலோமீட்டர் கரெக்டாக ஓடி இருக்காங்க. நான் வந்து சில இடத்துல ஸ்பீடாக வந்திருப்பேன். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஹைவேல க்ரூஸ் பண்ணா எவ்வளவு தூரம் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக தான். கொஞ்சம் அடிச்சு ஓட்டலாம், கொஞ்சம் அடிச்சு ஓட்டணும் அப்படின்னா மைலேஜ் எந்த அளவுக்கு கிடைக்கிறா அப்படின்னு சொல்றது பாக்குறதுக்காக தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா வந்திருப்பேன். ஸோ யாருமே பாத்தீங்கன்னா வேகமா போக கூடாதுன்னு சொல்ல, கரெக்டான ரோட்ல வேகமா போங்க. எல்லா இடத்துலயும் நம்ம வேகமா போக கூடாது, ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸோ நீங்க கொஞ்சம் ஹையர் சிசி பைக்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரைடிங் ஜாக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. ரைடிங் ஜாக்கெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கி போட்டுக்கோங்க. சரி, ஓகே. ரொம்ப அட்வைஸ் இல்ல, எதுவுமே நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும், நடந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக சொல்றேன். இது ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா நம்ம பகல்ல வரோம் அப்படின்னா சன்ரைஸ் ஆகும் போது, அப்படி இல்லைன்னா சன்செட் ஆகும் போது வரோம் அப்படின்னா ஈசிஆர் வந்து சூப்பரா இருக்குங்க ரோடு. நம்ம அந்த சுத்தி வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மரக்காணத்துக்கு அப்புறம் தாண்டி ஒரு ஊர் வரும், அங்கெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். நண்பர்களே, கரெக்டா பாத்தீங்கன்னா 43.7 கிலோமீட்டருங்க, 44 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோங்க. டைம் பாத்தீங்கன்னா 7:51. இது வந்து எங்க அப்படின்னா கரெக்டா வந்து இது வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இப்படி போனோம் அப்படின்னா சோழிநல்லூர். இது நம்ம வாட்டர் டேங்க், சோழிநல்லூர் வாட்டர் டேங்குங்க. இப்படி போனோம் அப்படின்னா 2 கிலோமீட்டர்ல சோழிநல்லூர், இப்படி போனோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர் நம்ம திருவான்மியூர். இந்த BMW தானே நம்மளை கட்டி அடிச்சுட்டு வந்துச்சு, இந்த BMW தானே கட்டு அடிச்சுட்டு வந்துச்சு. நாங்க போயிட்டு இருக்கோம், கட்டு அடிச்சுட்டு செம்ம ஃபாஸ்டா வந்துச்சுங்க இந்த BMW. ஓ, நான் வந்து ரொம்ப பொறுமையாலாம் ஓட்டிட்டு வரலங்க, ஓரளவு நல்லாவே அடிச்சுதான் ஓட்டிட்டு வந்தேன். ரோட்ல வந்து ஷோ ஆச்சு, 100ல வந்தேன் அப்படின்னா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு 98, 99 இதுலயே தாங்க ஓட்டிட்டு வந்தேன். ஏன்னா 100ல வந்து ஃபைன் விடக்கூடாதுல்ல, அதனால. ஸ்பாம் வச்சான் நம்மளை படுக்க வச்சு, இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து அதான்டா வச்சான். போமா, எவ்வளோன்னு கேப்போமா? புரியல, இப்ப கேட்க வேணாம், அதான் தாண்டி வந்துட்டோமே, அப்புறம் கேட்போம். மசாஜ் பண்ணுவாங்கல்ல, வேற ஒண்ணும் இல்ல, மசாஜ். நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்குமா அவனுக்கு? கேமரா ஆன் பண்ணாமலே வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நேரம். ஸோ தலைவன் பாத்தீங்கன்னா அடைக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு இடத்துல வந்து அப்படியே அடைச்சு நின்றுட்டான். கரெக்டா பாத்தீங்கன்னா 46.7 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, ரவுண்டா 47 கிலோமீட்டர். இங்க பக்கத்துல வந்து பெட்ரோல் பங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்தேன், ஆனா வந்து ஃபுல்லா போயிடுச்சு, வீடியோ எடுக்கல. அது வந்து நான் பட்டன் அமுத்துனேன், ஆனா வந்து வீடியோ எடுக்கல, ஆனா அவள. சரி, ஓகேங்க, எவ்வளவு தூரம் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு தடவை அடைச்சு நின்றுச்சு, திருப்பி ஆன் பண்ணி போயிட்டு இருக்கோம். கைலாஷ் மச்சா, ரைட் சைடு தானே இருக்குன்னு சொன்னாரு பெட்ரோல் பங்க். எங்க? HP தானே. தாத்தா கெத்ரா, அவர் மாட்டுக்க போறாரு பத்தியா தாத்தா. ஸோ மக்களே, அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துட்டோங்க. நான் உங்களுக்கு வந்து பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்க. பெட்ரோல் தெரியுதுங்களா? உள்ள லைட்டா கிடக்கு பெட்ரோல், பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டா இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் போகலாம். அது வந்து நம்ம போயிட்டு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து இதை வந்து பெட்ரோல் பங்க் பார்த்துட்டோம். பெட்ரோல் இங்கே போட்டுடலாங்க. இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணுமா? டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அப்படின்னா அப்படின்னு ஸோ இங்கே பாருங்க, 47.2 கிலோமீட்டர், 35,740. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன். ஸோ அதுலேருந்து மைனஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரையும் வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னா ஒரு 48 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து 50 கிலோமீட்டருங்க. ஒரு 50 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம R15 V4 மைலேஜ் தருது. 2022 மாடலு, ஓனர் இவர் தான். சரி, ஓகேங்க, பெட்ரோல் போட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ, ஷேர் எல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுப்போம். அண்டில் தென் சைனிங் ஆஃப், ஆனந்த் முருகானந்தம், டாடா, பை பை.